நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஜவ்வரிசி அவல் பாயாசம். இது வந்து தமிழ் புத்தாண்டுக்காக நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி வந்து நான் அரை கப் எடுத்திருக்கேன், ஒரு 10 முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன், திராட்சை வந்து கொஞ்சமாக, 3 ஏலக்காய், ஒரு அரை கப் வந்து சுகர், அரை லிட்டர் பால். இது வந்து ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அவல் வந்து ஒரு கைப்பிடி தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஜவ்வரிசி வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா ட்ரை ஆகி உதிரி உதிரியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போது பேன் வச்சுக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். நல்லா உருகிடுச்சு. முந்திரி நல்லா வறுத்தெடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம திராட்சையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டுக்கலாம். இது ரெண்டையுமே நம்ம தனியாக மாற்றிக்கலாம். இப்போ நம்ம திருப்பியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே வந்து கீ இருக்குது, நம்ம திருப்பியும் கீ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 டம்ளர் இன்னொரு அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஊற வச்சுருக்கிறது நல்லா வேகும். இதையும் நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசி வந்து வெந்துருச்சுன்னா அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நல்லா வேகட்டும். இப்போது ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு வருது. நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், பட் இதுவே பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அவலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். நம்ம அவலையும் ஆட் பண்ணனா அந்த டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் அவல் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா வெந்துடுச்சு. அரை லிட்டர் பால் பாயில் பண்ணதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதில் ஒரு அரை டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து வச்சுருந்த பாத்திரத்துலேயே இருக்கிற தண்ணி தான் நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே என்னென்னா ஒரு கைப்பிடி இருந்தாவே போதும் பாயாசம் பண்ணுறதுக்கு. அதிகமாக தேவையில்லை, சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு 8 பேர் வந்து இந்த பாயாசம் வந்து குடிக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். இப்போது ஒரு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பால் வந்து வச்சுருக்கிறதுனால பொங்கி வந்துடும். அதனால் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம லைட்டாக கொதிக்க விடலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் போட்டுக்கலாம். இது வந்து ஜவ்வரிசி நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துருச்சு, இல்லைனா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3/4 வாசி போட்டுக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக ஒரு கொதி வந்தாவே போதும். சுகர் வந்து பத்தலை, நம்ம இதையும் மீதி இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது ஜவ்வரிசி அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.
நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம அப்படியே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். சுவையான ஜவ்வரிசி அவல் பாயாசம் ரெடி.